வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடு கட்டும்போது இந்த 5 வேலைகளில் மட்டும் சிக்கனம் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் பில்டிங்குடைய தரம் குறைந்து போகும். அது எந்தெந்த வேலைகளில் செய்யக்கூடாது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபவுண்டேஷனில் நம்ம சிக்கனம் பண்ணக்கூடாது. எப்படி அஸ்திவாரம் போட்டால் செலவை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெத்தடுகளை ஃபாலோ பண்ணிவிட்டு அஸ்திவார வேலையில் சிக்கனமாக அஸ்திவாரம் போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம போடக்கூடாது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மணலை கரைச்சி விட்டுக்கிட்டு இருப்பாங்க, தளத்தில் செம்மண்ணை ஒரு சில இடங்களில் கரைக்கிறாங்க, ஒரு சில இடத்துல எம்சாண்டவே கரைச்சி விட்றாங்க, கலவை எதுவும் போடாமல் வெறும் மண்ணாக. அந்த மாதிரி விஷயங்கள் போடக்கூடாது. மற்றபடி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிறணும். ஆனால் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபவுண்டேஷனில் எந்த ஒரு சமரசமான வேலைகளோ, பேஸ்மெண்டம் கட்டும்போது சிமெண்ட்டை கம்மியாக போட்டு கருங்கல் அஸ்திவாரமோ, எந்த அஸ்திவாரமாக இருந்தாலும் சரி சிமெண்ட்டை கம்மியாக போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். செலவை அஸ்திவாரத்தில் மட்டும் குறைக்க வேணும்னு நினைக்காதீங்க. அஸ்திவாரம் செலவு கூடினாலும் பரவாயில்ல, சமரசம் பண்ண வேண்டாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், ரோடு எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அஸ்திவாரத்தை போடாமல் ஃபியூச்சரில் ரோடு ஏறினாலும் நமக்கு பாதிப்பு வராதபடிக்கு எல்லாமே பிளான் பண்ணி அஸ்திவாரத்தை போடுங்க. அடுத்து கம்பி. இந்த கட்டிடத்திற்கு அதில் ஃபியூச்சரில் நீங்கள் மாடி எடுக்கலாம், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போகலாம் அப்படின்னா கம்பி குறைக்கக்கூடாது. இந்த பில்டிங்குக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன கம்பி போடணும் அதே கம்பி போடணும். அதே மாதிரி எர்த் பீமுக்கு, ரூப் பீமுக்கு எல்லாத்துக்கும் என்ன கம்பி போடணுமோ அதை போடணும். ரூப் ஸ்லாப்புக்கு எது போடணுமோ அதை கரெக்டாக போடணும். அதில் எதுவும் சமரசம் பண்ணாதீங்க. ரூப் ஸ்லாப்புக்கெல்லாம் ஒரு சிலர் 8, 6 போடுறாங்க, அப்படிலாம் போடக்கூடாது. ரூமை பொறுத்து நாங்கள் மேக்ஸிமம் ரூம் சைஸை பொறுத்து தான் மேலே உள்ள கம்பி போடுவது. பெரிய கால் 20க்கு 16, 20க்கு 20 பெரிய காலெலாம் போட்டுக்கிட்டு 10, 8 போடக்கூடாது. அதுக்கு என்ன கம்பி போடலாங்கிறத இன்ஜினியர்கிட்டையும் பில்டர்ஸ்டையும் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. அதனால் கம்பியில் எதுவும் சமரசம் பண்ணாதீங்க. அதுக்கடுத்த விஷயம், சிமெண்ட்லேயோ காங்கிரீட்லேயோ கட்டும்போது கலவையில், பூசும்போது கலவையில், காங்கிரீட்டு போடும்போது அந்த மிக்சிங் ரேஷியோ கரெக்டாக இருக்கணும். அதில் அதிகமாக ஏற்றி போட்டீங்க அப்படின்னா உடைய வீடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் சிமெண்ட்டில் குறைக்கக்கூடாது, காங்கிரீட்லேயும் குறைக்கக்கூடாது. ஒரு மூடை 2 மூடை எக்ஸ்ட்ரானாலும் தரமாக பண்ணிடுது. அதுக்கடுத்து பார்க்க வேண்டியது எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க்கு. இதில் தரமான வயர்கள், தரமான சுவிட்சுகள் போட்டிங்கன்னா நல்லது, பாதுகாப்பு. இல்லைன்னா பராமரிப்பு செலவுகள் ஃபியூச்சரில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் தரமான மெட்டீரியலை வாங்கி போட்டுருங்க. இதில் எந்த ஒரு செலவை குறைக்கணும், சிக்கனமாக கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது லைஃபாக இருக்கிறது. வெளி வேலைகள்லாம் கூட பார்த்துக்கலாம். இது உள்ள சோத்துக்குள்ளே வரக்கூடியது, கன்சீல்டு பண்ணுறதுனால இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கடைசியாக வாட்டர் ப்ரூஃபிங். மொட்டை மாடிக்கு, பாத்ரூமுக்கு ரெண்டுக்குமே மாடியில் சுருக்கி அடித்து நல்ல தரமான முறையில் நல்ல ஸ்லோப் கொடுத்து, தண்ணி மழை விழுந்துச்சுன்னா, மழை பெஞ்சிச்சு அப்படின்னா ஒரு சொட்டு தண்ணி கூட மெத்தில் நிற்கக்கூடாது. எல்லாமே கீழே பைப் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஸ்லோப் வச்சு வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்துருக்கேன். மொட்டை மாடியிலையும் சரி, பாத்ரூம்லேயும் சரி, தண்ணி எங்கேயுமே நிற்கக்கூடாது. தண்ணி தேங்குச்சுனாவே பிரச்சனை தான். இந்த ஒரு 5 விஷயத்தில் மட்டும் நீங்கள் சிக்கனம் பண்ணக்கூடாது. 1 ஃபவுண்டேஷன், 2வது ஸ்டீலு, 3வது சிமெண்ட் காங்கிரீட்டு, 4வது எலக்ட்ரிக்கல் வயரிங், 5வது வாட்டர் ப்ரூஃபிங். இது வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.